தட்டுப்பாடா, பெட்ரோல் தட்டுப்பாடா, உடனடியா கச்சா எண்ணெய் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ அப்படின்னா அந்த கச்சா எண்ணெய் என்ன? இந்த கச்சா எண்ணெயில இருந்து என்னென்ன பிரித்தெடுக்கிறாங்க? அது எது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த கச்சா எண்ணெய் அதாவது குருடாயில்னா என்னன்னா, பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி கடல் மேற்பரப்புலையோ இல்ல கடல் மண் அடியிலேயோ இறந்த தாவரங்கள், இறந்த உயிரினங்கள் எல்லாமே புதைஞ்சு அதுக்கு மேல மண் மேற்பரப்புகள் அதிகமாகிக்கிட்டே இருந்து அதிக வெப்பம் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த தாவரங்கள் அழுகிய நிலையில மாறி இந்த கச்சா எண்ணெய் அப்படின்றது உருவாகுது. ஸோ இது எப்படி கடல்ல இருக்குன்னு சொல்றீங்க, இது எப்படி கச்சா எண்ணெயா மாறும், எப்படி வெப்பத்தினால மாறும் அப்படின்னா, பல கோடி வருடங்கள் ஆகுது அப்படின்னும் போது அந்த கடல் இருக்கா இல்லை அந்த ஏரியோ குளமோ இருக்கா அப்படின்றது தெரியாது. ஸோ அதுக்குள்ள இருந்தது மேல் பரப்பு மண்ணு மூடி மூடி அப்ப இருக்கக்கூடிய வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி அது உள்ள படிவமா புதஞ்சு அது கச்சா எண்ணெயா மாறிக்கிட்டு இருக்கு. இது கச்சா எண்ணெயாவோ இல்ல இயற்கை எரிவாயுவாவோ மாறிக்கிட்டு இருக்கு. சரி, இந்த கச்சா எண்ணெயே வளைகுடா நாடுகள்ல மட்டும் அதிகமா இருக்கு, இந்தியாவில் அதிகம் இல்லையா அப்படின்னு கேட்டா, இந்தியாவிலையும் இருக்கு, ஆனா அதிக அளவில் இல்லை. இந்தியாவிலையும் இப்போ கண்டுபிடிச்சு அதை எடுக்கிறதுக்கான ப்ராசஸ்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஏன் இந்தியாவில் அதிகமா இல்லை, வளைகுடா நாடுகள்ல அதிகமா இருக்கு அப்படின்னா, பெரும்பாலும் வளைகுடா நாடுகள் அதிக வெப்பமான பகுதியாகவும் இருக்கு, நிறைய பாலைவன இடங்களாகவும் இருக்கு. ஸோ நான் முன்னாடி சொன்ன ப்ராசஸ் படி அந்த கச்சா எண்ணெய் எப்படி உருவாகுது அப்படின்ற ப்ராசஸ் படி அந்த இடங்கள்ல அதிகமா இருக்கு. அதே சமயம் இந்தியாவில் அதிக மலை கற்கள் இருக்கிறதுனால அந்த புதை படிவங்கள் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கு. அதனால அதிக அளவில் இந்தியாவில் கச்சா எண்ணெய் இல்லை அப்படின்றது ஒரு விஷயமாகவும் இருக்கு. ஆனா இந்தியாவில் முற்றிலுமாகவே கச்சா எண்ணெய் இல்லையா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. கச்சா எண்ணெய் இங்கேயும் இருந்துகிட்டு இருக்கு. சரி, இந்த டீசல் பெட்ரோல்லாம் எப்படி பிரித்தெடுக்கிறாங்க அப்படின்னா, ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் மூலமா கச்சா எண்ணெயில இருந்து நிறைய பொருட்கள் பிரித்தெடுக்கப்படுது. அதாவது இந்த கச்சா எண்ணெயை 300 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 350 டிகிரி செல்சியஸ் வரை ப்ராசஸ் பண்ணும்போது அதுல இருந்து வாயு வெளியேறுது, பல்வேறு நிலையான வாயு வெளியேறுது. அப்படி வெளிவர ஒவ்வொரு வாயுவையும் தான் இப்போ பெட்ரோல் டீசல் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்துறோம். இந்த வாயு எல்லாமே ஒரு செங்குத்து குடுவையில சேகரிக்கப்படுது. ஸோ இதுல ஒவ்வொரு டிகிரி செல்சியஸ்ல அந்த வாயு ஸ்டாப் ஆகுது. சோ அந்த வாயு இருக்கக்கூடிய படிநிலைக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு டீசலோ பெட்ரோலோ கிடைக்குது. இப்போ 25 டிகிரி செல்சியஸ்ல இருக்கக்கூடிய அந்த வாயு தான் நமக்கு எல்பிஜி அதாவது சமையல் எரிவாயுவா கிடைக்குது. 25 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 60 டிகிரி செல்சியஸ்ல இருக்கக்கூடிய அந்த வாயு நமக்கு பெட்ரோலா கிடைக்குது. 60 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 180 டிகிரி செல்சியஸ் வரல இருக்கக்கூடிய அந்த வாயு தான் நாப்தா அப்படின்னு சொல்றோம். சோ இதெல்லாம் எதுக்கு பயன்படுது அப்படின்னா, பிளாஸ்டிக் தயாரிக்கிறதுக்கு ஒரு முக்கிய மூலப்பொருளாகவும் இருக்கு. சோ இது மூலமா தொழிற்சாலைகள்ல நிறைய பொருட்கள் தயாரிக்கிறதுக்கும் பயன்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம பெட்ரோல் தயாரிக்கிறோம் இல்லையா, அந்த பெட்ரோல்ல இருந்து தான் நமக்கு பாரஃபின் பிரித்தெடுக்கிறாங்க. ஸோ இந்த பாரஃபின் அப்படின்றது விமானங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு லிக்விடாகவும் இருக்கு. ஸோ அடுத்ததாக 180 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 220 டிகிரி செல்சியஸ் வரலுமே இருக்கக்கூடிய அந்த வாயுவை கேரசினா பிரித்தெடுக்கிறாங்க. ஸோ கேரசின்னா நம்ம மண்ணெண்ணெயெல்லாம் வாங்குறோம் இல்லையா, ஸோ விளக்கு எரியறதுக்கெல்லாம் பயன்படுத்துறோம் இல்லையா, ஸோ அதுதான் இந்த நிலையில தான் பிரித்தெடுக்கிறாங்க. 220 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 250 டிகிரி செல்சியஸ்ல இருக்கக்கூடிய அந்த வாயுவை தான் நம்ம வாகனங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய டீசலாகவும் பிரித்தெடுக்கிறாங்க. அடுத்ததா 250 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 300 டிகிரி செல்சியஸ்ல இருக்கக்கூடிய வாயுவை தான் கப்பலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஃப்ளூயல் ஆயிலாவும் மாற்றிட்டு இருக்காங்க. 300 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 350 டிகிரி செல்சியஸ் வரலுமே இருக்கக்கூடிய வாயுவை லூப்ரிகேட்டிங் ஆயிலா பிரிச்செடுக்கிறாங்க. 350 டிகிரி செல்சியஸ்க்கு மேல இருக்கக்கூடிய அந்த வாயுக்கள் தான் பிட்யூமெனாவும் பிரித்தெடுக்கிறாங்க. ஸோ நம்ம தார் சாலைகள்லாம் போடுறாங்க இல்லையா, அதுக்கு பயன்படுத்துறாங்க. சரி, ஓகே, கச்சா எண்ணெய்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். இந்த கச்சா எண்ணெயில நிறைய வெரைட்டி இருக்கு. அந்த வெரைட்டி என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கச்சா எண்ணெய்னா என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கச்சா எண்ணெயில நிறைய வகைகள் இருக்கு. ஸோ அந்த வகைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல லைட் க்ரூட் ஆயில், மீடியம் க்ரூட் ஆயில், ஹெவி க்ரூட் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையான க்ரூட் ஆயில் உலக அளவுல எடுத்துக்கிட்டு இருக்காங்க. லைட் க்ரூட் ஆயில்ல பெட்ரோல், டீசல், எல்பிஜி அதிகமா கிடைக்குது. மீடியம் க்ரூட் ஆயில்ல பெட்ரோல், டீசல், கெரோசின் அதிகமா கிடைக்குது. அடுத்ததா ஹெவி க்ரூட் ஆயில்ல ஃப்ளூயல் ஆயில், பிட்யூமன் அதிகமா கிடைக்குது. ஸோ இந்த 3 வகையான க்ரூட் ஆயில் எந்தெந்த நாடுகளில் அதிகமாக கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது, லைட் க்ரூட் ஆயில் சவுதி அரேபியா, அமெரிக்கா, லிபியா, அல்ஜீரியா, நைஜீரியா இடங்களில் அதிக அளவில் கிடைச்சிட்டு இருக்கு. அடுத்ததா மீடியம் க்ரூட் ஆயில் ஈரான், ஈராக், ரஷ்யா, குவைத்ல அதிக அளவில் கிடைச்சிட்டு இருக்கு. இதுவே ஹெவி க்ரூட் ஆயில் வெனிசுலா, கனடா, மெக்சிகோ போன்ற இடங்கள்ல தான் அதிக அளவில் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த 3 வகையான க்ரூட் ஆயிலுமே எல்லா நாடுகளுமே சுத்திகரிக்க மாட்டாங்க. அதுலேயுமே ஒரு சில நாடுகள் மட்டும்தான் 3 க்ரூட் ஆயில்களையுமே சுத்திகரிப்பாங்க.
சொல்லியிருப்பாங்க. அதுலயும் குறிப்பா இந்த 3 வகையான கச்சா எண்ணெய்களையுமே சுத்திகரிக்கக்கூடிய நிலையங்கள் இந்தியாவுல அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால நமக்கு எந்த வகையான கச்சா எண்ணெய் கிடைச்சாலுமே ஈஸியா பிரிச்செடுத்து நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்க முடியும்.